ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். நீ நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆஷா போஸ்கி அவங்க வந்து இப்போ இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். அதாவது இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சிங்கரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு வந்த ஒரு பிளேபேக் சிங்கர், ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. தமிழ்ல நிறைய பாட்டு பாடியிருக்காங்க, ஹிந்தியில நிறைய பாட்டு பாடியிருக்காங்க, மராட்டியில நிறைய பாட்டு பாடியிருக்காங்க, பெங்காலியில நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஆல்ரவுண்டராகவே இருந்திருக்காங்க. இப்போ அவங்க இறந்ததை வச்சு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து இப்போ இந்த வீடியோவை எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம ஜெம் சினிமாஸ்ல அவங்க என்னென்ன பாதைகளை கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டு வந்த பாதைகள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா சொல்ல போறோம். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி 1993 வந்து பிறந்திருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இவங்களுக்கு கூட பிறந்தவங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 3 சிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து ஒரு பிரதர். ஓகேங்களா? இவங்க வந்து ஓரளவு ரிச் ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவங்களோட அப்பா வந்து அந்த காலத்திலேயே வந்து தியேட்டர் வச்சிருந்திருக்காங்க. அதாவது தீனத் மங்கேஷ்கர் இவர் அவங்க அப்பாவோட பேரு. அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல தியேட்டர் வச்சு நல்ல ஒரு வெல் செட்டில்டாவே வாழ்ந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பிசினஸ் லாஸ்க்காகவும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடிபோதைக்கு அடிமையானதுனால அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்பவே கீழே டவுன் ஆயிடுறாங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. இவங்க வந்து முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா யாரோட சிஸ்டர்னு பாத்தீங்க அப்படின்னா லதா மங்கேஷ்கர் இவங்களோட சிஸ்டர் தான், கூட பிறந்த தங்கச்சி அப்படின்னே சொல்லலாம். லதா மங்கேஷ்கர், அதுக்கப்புறம் இவங்க பிறந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரதர் இருக்காங்க. சரிங்களா? இவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே ஒரு சிங்கர், இவங்களும் ஒரு சிங்கர். இவங்க ரெண்டு பேருமே ஃபேமிலியில வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சிங்கர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது குடும்பமே வந்து மியூசிக் பத்தின ஒரு குடும்பம் அப்படின்றது. அதாவது இவங்க எந்த ஆரம்பத்திலேயே இவங்க பட்ட கஷ்டம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இவங்க வீட்டுல வந்து படிக்க வைக்கிறதுக்கு கூட வசதி இல்லாத அளவுக்கு மாறி இருக்காங்க. அதாவது அவங்க வீட்டுல வந்து அவங்க அக்கா வந்து லதா அவங்க மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆசை, இவங்களுக்கும் வந்து ஒரு ஆசை வந்திருக்கு. என்னன்னா நம்மளும் ஸ்கூலுக்கு போகணும், நம்மளும் நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. இது விஷயமா வந்து நம்மளால ஃபேமிலியில கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி உங்க அக்காட்ட வந்து போய் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து என்ன போய் விடுங்க, நானும் உங்க கூட ஸ்கூலுக்கு வரேன்க்கா அப்படின்றத வந்து இவங்க வந்து லதாட்ட போய் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க வந்து நீ தேவையில்லாத வேலை பாக்குற, நம்ம வீட்டுல வந்து என்னைய மட்டும் தான் படிக்க வைதான் காசு இருக்கு, இப்ப நீ என் கூட ஸ்கூலுக்கு வந்த அப்படின்னா இது வந்து நல்லா இருக்காது, இப்ப என் படிப்பு நல்லா ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அப்பவே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க வந்து ஆசா வந்து ரொம்பவே வந்து ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க, நானும் வருவேன் அப்படின்றத அடம் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாவே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்ன ஒரு ஃபீஸ் கட்டி ரெண்டு பேரும் வரீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே திட்டி அடிச்சு கிளாஸ் விட்டு வெளில அனுப்பிச்சிடுறாங்க. கிளாஸ் விட்டு வெளில அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அடி வாங்கினதுனால ரெண்டு பேருமே அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அப்பா மங்கேஷ்கர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ உண்மையை வந்து ரிவீல் பண்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே போனோம், இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, எது அடிச்சிட்டாங்களா, அடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க, இனிமேல் நீங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கண்டிப்பு ஒன்று போட்டுறாங்க. அதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா லதா அவர்களுக்கும் ஆஷா அவர்களுக்கும் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி ஃபயர் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து இவங்க ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டதே இவங்களால வந்து கரெக்டா வந்து பிடிக்க முடியல, ஸ்கூலுக்கே கரெக்டா போக முடியல அப்படின்றது, இந்த ஒரு கஷ்டத்தை வந்து ஆரம்பத்திலேயே இவங்க பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் ஒன்று வந்திருக்கும். அதாவது மங்கேஷ்கர் நீங்க சொல்றீங்க, இப்போ வந்து அவங்க அக்கா வந்து லதா மங்கேஷ்கர் அப்படின்னு சொல்றீங்க, இவங்க வந்து எப்படி வந்து ஆஷா போஸ்கே ஆனாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது இது எப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஷா அவர்கள் வந்து மராட்டியில வந்து ஒரு சாங் ஒன்று பாடிருக்காங்க. இந்த பாட்டு வந்து ஒரு நல்லாவே ஒரு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே 16 வயசுல லதா அவர்கள் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்காங்க அவங்களோட ஏரியால. அதாவது ஃபேமஸ் ஆனதுக்கு ஏரியானா அந்த அவங்க ஸ்டேட்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஸ்டேட்ல வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சிங்கர் அப்படின்ற ஒரு பேருமே வந்து லதா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு ஆரம்பத்திலேயே. ஆஷா அவர்கள் வந்து அப்பதான் சின்னதா வந்து மராட்டி சாங் ஆரம்பிச்சாலும் லதா அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாவே அவங்க ஒரு மாதிரி ஃபேம் ஆயிருக்காங்க. அப்படி வந்து லதா ஃபேம் ஆயிருக்கிறப்போ வந்து அவர் கூடயே வந்து ஒருத்தர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவரு பேர் தான் என்ன பாத்தீங்க அப்படின்னா கங்காதர் போஸ்கே. இவர் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாதி பேர் வந்து லதா அவரோட செக்ரட்டரின்னு சொன்னாங்க, பாதி பேர் வந்து அவரோட அடிமை அது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து தண்ணி பாட்டிலு ஃப்ளாஸ்க்கு அதெல்லாம் எல்லாமே தூக்கிட்டு பின்னாடி ஓடிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா கரெக்டா லதா இவங்களோட யாருன்னா ஆஷா அவர்களோட 10 வயசுலயே காதல் வசப்பட்டாங்க. யார் மேல அப்படின்னா அந்த செக்ரட்டரி போஸ்கி மேல வந்து காதல் வசப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் வந்து லதா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. லதா அவர்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமே வந்து கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவன்
நான்லாம் பெரிய ஆள் கிடையாது, இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ தான் ஓரளவு ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு இருக்கோம், நீ இப்போ தான் பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நானும் இப்போ தான் பாட்டு பாடி ஒரு ரீச் ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த நேரத்தில் வந்து நம்ம இது வேணாம் உனக்கு, அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு ஸ்டேஜ் கொடுத்தப்பறம் நானே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த மாதிரி இந்த பையன் ரிச் கிடையாது, செட்டில்டு கிடையாது, இவனை கல்யாணம் பண்ணி கஷ்டம் தான் படணும் அப்படின்றத வந்து அப்பயும் கன்வே பண்ணியிருக்காங்க. ஆனாலும் 10 வயசு மனசு கேட்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னதான் புத்திமதி சொன்னாலும் அந்த வயசுல வந்து கேட்கிற வயசு அவங்களுக்கு கிடையாது. கிட்டத்தட்ட அவங்களோட 17 வயசு பெரியவர். சரிங்களா, கங்காதரன் வந்து 17 வயசு பெரியவரா இருக்காரு. ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 வயசுல வந்து இவங்க வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. வீட்டுல வந்து வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பயும் வந்து வீட்டுல வந்து எல்லாமே ஒதுக்கிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஷா அவர்கள் வந்து லதா அவர்கள் வந்து ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்கேஷ்கர் அவர்களும் வந்து இறந்துட்டாரு. அவங்க அக்கா லதா அவர்கள் தான் வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவரும் இறந்ததுனால இப்ப என்ன வந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசவே கூடாது இவளோட அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இவங்களும் வெளில தனியா போயிட்டாங்க. வெளில தனியா போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு 3 குழந்தைகள் வரிசையா வந்து பிறக்குது. ஓகே, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கு. நல்லா பாட்டு பாடுறாங்க, ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டாலும் ஆரம்பத்துல அவங்க ஸ்கூல் படிக்கணும்னு நினைச்சப்போ ஒரு கஷ்டம் வந்துச்சு. அப்ப இவங்கெல்லாம் வந்து 16 வயசுலயே ஒரு லைஃப் ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்றப்போ இதுவும் நல்லா வந்திருக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இல்ல, இதுவுமே வந்து ஒரு மாதிரி டேஞ்சரா தான் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கங்காதரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலைக்குமே போகாம, அதாவது இவங்க பாட்டு பாடுறது, இவங்கள்ட்ட இருந்து வர இன்கமை வச்சு அவரோட லைஃப் ஸ்டைலை வந்து அவர் மூவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து தொடர்ந்து வந்து தண்ணி அடிச்சு இவளை வந்து டார்ச்சர் பண்றது, அடிக்கிறது, நைட் வந்து அடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது மியூசிக் டைரக்ஷன், அதாவது மியூசிக் டைரக்டரோட இப்போ ஏதாவது ஒரு சாங் கம்போசிங்க்கு போறாங்க அப்படின்னா, கம்போசிங் லேட்டா வந்தாங்க அப்படின்னா அந்த மியூசிக் டைரக்டரோட இழிவுபடுத்தி பேசுறது, அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களை வந்து வன்முறையா தாக்குறது. ஒரு சில டைம்ல எல்லாமே வந்து அப்ப அந்த டைம்ல வந்து ஒரு நாளைக்கு 6 பாட்டு பாடுவாங்களாம். இப்போ 6 பாட்டு பாடுறதுன்றது ஈஸி. இப்போ வந்து கிட்ட ஒரு நாளைக்கு வந்து 10 பாட்டு கூட சிங்கர்ஸ் பாடுவாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து 6 பாட்டு பாடுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அப்பனா ட்ராக் கிடையாது. இப்போ வந்து ஒரு ட்ராக் வந்து ஒரு 6 ட்ராக் போட்டு வச்சிடுறாங்க, ஒரு 10 ட்ராக் போட்டு வச்சிடுறாங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராக் ஏற்ற மாதிரி பாடிட்டு இருப்பாங்க. இதே அப்போ அப்படின்னா அப்பதான் அந்த ட்ராக்கும் போடுவாங்க, அப்பதான் அந்த நம்ம வாய்ஸும் எடுக்கணும், அப்பதான் அந்த வோக்கல்ஸும் எடுக்கணும், அப்பதான் அந்த ரிதமும் பிடிக்கணும். அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு 6 பாட்டுன்றது தொண்டைக்குன்றா கவ்வி போயிடும். அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. ஆனா அவங்க ஹஸ்பண்டோட வற்புறுத்தல்னால ஒரு நாளைக்கு எடுத்துட்டு 6 பாட்டு கிட்ட பாடியிருக்காங்க. அப்பவே அவங்க கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டரோட வெளில போயிட்டு வந்தாங்க. அதாவது மியூசிக் டைரக்ஷன் ஒரு கம்போசிங் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா தப்பா பேசுறது, ஒரு குறிப்பிட்ட டைம்ல எல்லாமே அவங்க வந்து ஒரு கண்ணாடி போட்டே வெளில சுத்துவாங்களாமா. அப்ப இருக்கிற எல்லாரும் மக்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, இப்பதான் ஃபேமஸ் ஆச்சு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு சுத்துது அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களை அடிச்சு கண்ணெல்லாம் வீங்கி போனதுக்குனால ஓகே வெளியே தெரியக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக கண்ணாடி போட்டு போனதா நிறைய தகவல் எல்லாமே வந்திருக்கு. அதாவது கல்யாணம் பண்ணி போன இடத்துலையும் பிறந்த இடத்துலையுமே அவங்க கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி போன இடத்துலையுமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட வாழ்க்கையில ஃபுல்லாவே வந்து என்ன பண்றது அப்படின்றது சுத்தமா தெரியாம அதுக்கப்புறம் 1960 வந்து இவங்க வந்து டிவோர்ஸ் பண்றாங்க. இவங்க எப்ப கல்யாணம் நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1949 ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 1960 வந்து ஐயா அப்பா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஓகே ஒன்னா மறுபடியும் ஃபேமிலியில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் வந்து காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து தன்னோட தங்கச்சி ஏதோ ஒரு வழி மாதிரி போயிட்டா ஓகே இதுக்கப்புறம் அவன் நார்மலா ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் வீட்டுல இருந்துகிட்டே அவங்க பாட்டு கிளாஸ் போறது, அதுக்கப்புறம் பாட்டு பாட போறது அப்படின்னு சொல்லி ஓரளவு நல்லாவே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா அப்போ வந்து லதா அவர்கள் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய ஒரு சிங்கரா இருக்காங்க. அதாவது அவங்க தான் ஹீரோயின்ஸ்க்கு எல்லாமே பாட்டு பாடுறது அவங்க தான். இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா இப்ப அந்த காலத்துல உள்ள பாட்டு அப்படின்னா வில்லனுக்கு எல்லாம் ஒரு பாட்டு இருக்கும், காமெடி எனக்கு ஒரு பாட்டு இருக்கும், ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி லதா அவர்கள் வந்து அப்பத்துல இருந்து ஹீரோயினுக்கு மட்டும்தான் அவங்க பாட்டு பாடியிருக்காங்க, வேற யாருக்குமே பாட்டு பாடுறது கிடையாது. அதே மாதிரி வந்து இவங்க ஆஷா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த லீடுக்குமே பாட்டு கொடுக்கும், சும்மா பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல வந்து கோரஸ் பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி சான்ஸ் தான் கிடைச்சிட்டே இருக்கு. அதனால இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட டீச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீ வந்து கர்நாடிக் மட்டும் பண்ண அப்படின்னா அது வந்து செட் ஆகாது, ஸோ நீ வந்து ஃபியூஷன் சாங் வந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஹிந்தி சாங்ஸ் வந்து நீ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால ஃபியூஷன் சாங்ஸுக்கும் ஹிந்தி சாங்ஸுக்கும் இவங்க ரெகுலரா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கர்நாடிக்கை தாண்டி வெறிய நிறைய மியூசிக் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க.
அதாவது பொதுவாக இவங்களோட வேலை வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை கோரஸ் பின்னாடி கோரஸ் வந்து பாடிட்டு இருக்காங்க. கோரஸ் பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லா டேரக்டர்ஸ்ட்டுமே போயிட்டு கெஞ்சுவாங்களாம் ஓப்பனா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையுமே கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல் எல்லாமே வந்திருக்கு. அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கெஞ்சினா தான் வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்றது உண்மைதான். ஏன்னா யாருமே நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாராவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம காலிலே விழுந்துடணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் வந்து இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அதனாலே வந்து ஆஷா போஸ்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலரா வந்து எல்லா மியூசிக் டேரக்டருமே கெஞ்சுறது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஓபி நாயர் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அதாவது அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்காரு அவரு. அதாவது இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல இவருக்கு வந்து நிறைய ஒரு சாங்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதாவது இவங்க 2 பேரோட காம்போ வந்து பயங்கரமா ஃபிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி இவங்களோட வாய்ஸ் வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து ஆஷா போஸ்கி அப்படின்றவங்க வந்து ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே வந்து டிவோர்ஸ் ஆயிட்டு மறுபடியும் இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாயர், இவங்க ஓபி நாயர் அவரு கூட வந்து ஒரு லவ் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லவ் கனெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு வந்து ஒரு 3 குழந்தை இருக்கு. ஆனா ஓபி நாயர் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. அப்படின்னு இருக்கிறப்போ தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகுது. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லதா அவங்களோட வந்து சேர்ந்து அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க. மறுபடியும் லதா அவர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. என்னென்ன சண்டை வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஏற்கனவே நீ ஒரு தப்பு பண்ணிட்டேன், உடனே நான் வீட்டுக்குள்ள சேர்த்துட்டேன், ஆனா ரிப்பீட்டடா நீ அதே தப்பு வந்து பண்ற, முன்னாடி பண்ணதாவது பரவாயில்ல, ஒரு பிச்சைக்காரனோ ஒரு ஒன்றதுக்கு ஆகாதவனை நீ வந்து கல்யாணம் பண்ண, ஆனா இப்ப ஏற்கனவே கல்யாணம் இருக்கிற வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முன்னாடி பண்ண அதே தப்ப மறுபடியும் இவங்க பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நைட்டோட நைட்டா ட்ரெஸ் அவங்க குழந்தைங்க 3 பேரையும் கூட்டிட்டு ஒரு தனி வீடு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வந்து இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா லிவ் இன் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த காலத்துல வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் வந்து ஓபி நாயர் அவங்க வீட்டுக்கு தெரியுது. ஓபி நாயர் அவர்கள் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்றதுக்காக ரொம்பவே வந்து போராடிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்கல, நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை கிடையாது, அது எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட லைஃப் நான் பார்க்கணும், அதனால வந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நீ வந்து உன் விருப்பப்படி நீ எங்க இருக்கணுமோ அங்க இரு, ஆனா ஒய்ஃபா நான் தான் இருப்பேன், என் குழந்தைங்க என்னோட பையனா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுவும் அவங்க சொல்றதும் ஒரு இதை கரெக்டா தான் தோணுது. என்ன அப்படின்னா இப்படி இருக்காங்க அப்படின்றப்போ இந்த ஃபெமினிசம்லாம் அப்ப கிடையாதுல்ல. அதனால வந்து ஓகே, இப்போ ஒரு பெரியாளோட ஒய்ஃபா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் போகணும் அப்படின்றதுனால இவருக்கும் வந்து இது வந்து ஒரு பிளஸ்ஸா போயிருச்சு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து அந்த வீட்டுல இருக்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதா சண்டைகள் வந்து இவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. எதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃப் இருக்கிறதுனாலயே சம்திங் ஒரு சண்டை, ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, ஓபி நாயர் வந்து ஆஷா அவர்களோட பொண்ணை வந்து கை நீட்டி அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சண்டை வந்து கொஞ்சம் பெரியதா மாறுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன கருத்து வேறுபாடுகள் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஓபி நாயர் இவரோட பையனுக்கும் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிற அளவுக்கு வயசு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஓபி நாயர்ன்றவர் வந்து ரொம்ப வயசானவர். இப்படி இருக்கிறப்போ உங்களோட பையனுக்கும் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிற வயசு வந்துருச்சு அப்படின்றப்போ, என் பையனுக்கு வந்து மருமகளும் வரப்போறாங்க, இந்த டைம்ல வந்து நான் உன் கூட இருந்தா அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்றாரு. அதனால கருத்து வேறுபாடுகளும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பொண்ணு அடிச்சதுனால இனிமேல் நீ எனக்கு வேணாம் அப்படின்றத வந்து ஓபி நாயரை தூக்கி போட்டுட்டு இவங்க பெண்கள் அவங்களோட குழந்தைங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஷா போஸ்லி வந்து அவங்க குழந்தைங்களுக்காக வாழ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த மூவி சான்ஸ், அடுத்தடுத்த பாட்டு அப்படின்னு சொல்லி முன்னோக்கி போகணும் அப்படின்றத நினைச்சு முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 பாடல்களை வந்து இவங்க வந்து பாடியிருக்காங்க. அதாவது சின்ன சின்ன சாங்ஸ், ஹீரோ ஹீரோயின் இல்லாம அதை செகண்ட் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சாங்ஸ் எல்லாமே இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லைஃப்லயே வந்து ஒளிவட்டமா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்டி பர்மன். இவர் தான் வந்து இவங்க லைஃபுக்கு வந்து ஒளிவட்டமா வந்திருக்காரு. அதாவது ஏ கிரேட்ல யார் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா இவனோட அக்கா வந்து லதா மங்கேஷ்கர் இருக்காங்க. பி கிரேட்ல வந்து ஆஷா போஸ்கி, இவங்க வந்து 2வது கிரேட்ல இருக்காங்க. அதாவது ஹீரோயின்ஸ்க்கு மெயின் லீடுக்கு வந்து அவங்க அக்கா பாடிட்டு இருக்காங்க. இந்த செகண்ட் ஹீரோயினுக்கு எல்லாமே வந்து இவங்க பாடிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த பிடி பர்மன் அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து நிறைய சாங்ஸ் வந்து வரதுக்கு வந்து கிடைக்குது. இவங்களும் முன்னோக்கி வந்து போய்கிட்டே இருக்காங்க. அதே மட்டும் பார்த்தோம்னா இவங்க பி கிரேட்ல இருக்கிறதுனாலயே வந்து அதாவது அவங்க அக்கா வந்து குறிப்பிட்ட சாங்ஸ், அதாவது எது ஹிட் அடிக்குமோ அது மட்டும் தான் அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க அக்கா விட்டது எல்லாமே இவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரோ, ஒரு பெரிய ஆக்டரோ, ஒரு பெரிய சிங்கரோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றது தெரியும். அப்படி அவங்க ஒர்க் அவுட் ஆகுறது எல்லாமே லதா அவங்க பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தது
இல்லாம ரெண்டாவது அவங்க எனக்கு வேணாம், இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றது, அப்புறம் டேட் எல்லாம் மிஸ் ஆகுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தங்கச்சியா இருக்கிற ஆஷா போஸ்கி இவங்க கிட்ட வந்துகிட்டு இருந்துச்சு. ஓகே, உங்க 2 பேருமே தான் வந்து கிட்டத்தட்ட அந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் மட்டுமே தான் அந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. வேற எந்த சிங்கருமே விடவே கிடையாது. அக்கா தங்கச்சி இவங்க 2 பேரும் மட்டும் தான் ஃபுல்லி சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு நிறைய பாடல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அவங்க முன்னோக்கி வந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து அவங்க குழந்தைகளுக்காக தான் வாழ போறேன் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய பிரணயமே ஒண்ணு வெடிக்குது. அதாவது அந்த ப்ரொடியூசர் சங்கம், இப்ப வந்து ப்ரொடியூசர் சங்கம் நடிகர் சங்கங்களுக்கு பிரச்சனை வருது இல்ல, அந்த மாதிரி அப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர் சங்கத்துக்கும் லதா மங்கேஷ்கர் இவங்க 2 பேருக்குமே ஒரு சண்டை வருது. என்ன சண்டைன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு ஒரு சம்பளமா கொடுக்காம இவள் ப்ராஃபிட்ல என்ன வருது அந்த ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அப்ப அந்த காலத்துல வந்து பாடல்களாலதான் படம் வந்து ஹிட் ஆகுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து லதா அவர்களுக்கு இருந்திருக்கு. அதனால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பாடுற பாட்டுனாலதான் உங்களுக்கு வந்து படம் வருது அப்படின்றத வந்து யாருன்னா முகமது ரஃபீக் இவர்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து மூவ் ஆகுது. அவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் எனக்கு கொடுங்க, இவ்வளவு நான் வந்து பாட்டுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன், ப்ராஃபிட் நான் காசு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட்டுக்கு வந்து காசு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பிரச்சனையில வந்து இவங்க ஆஷா போஸ்கி வந்து அவங்க அக்கா சைடு நிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இல்ல, அவங்க வந்து முகமது ரஃபி சைடு வந்து நின்றுட்டாங்க. இதனால வந்து 2 பேருக்குள்ள மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வெடிச்சு நடுவுல ஒரு பெரிய செவுறு மாதிரியே கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை பெருசா வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த முகமது ரஃபீக் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சைடுல வந்து ஒரு பெரிய சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்ல வந்து அதாவது டி.எம். சௌந்தரராஜன் அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது சிவாஜி, எம்ஜிஆர் இவங்க 2 பேரோட பாடலுக்கு இவங்க தான் எப்பவுமே பாட்டு பாடும். அவங்க 2 பேரோட வாய்ஸ்க்கு இவங்க தான் கரெக்டா இருக்கும். அப்படிங்கிறதுனால இதே மாதிரி இங்க எப்படி டி.எம். சௌந்தரராஜன் இருக்காரோ அந்த மாதிரி அவங்க இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா முகமது ரஃபீக் சார், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல இருக்கிற திலீப் குமார், ராஜ்குமார் அவங்க எல்லாருக்குமே வந்து இவரு தான் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. இப்போ வந்து இவங்க லதா அவர்களுக்கும் இவங்களுக்கு சண்டை வந்ததுனால முகமது ரஃபீக் பாடுற எல்லா பாட்டுக்குமே வந்து ஆஷா போஸ்கி இவங்க தான் வந்து பாட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஆர்டர் போட்டாரு. எங்களுக்கு வந்து காம்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க பாடின பாட்டு எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அவங்க வந்து எப்படி செகண்ட் ஹீரோயினுக்கும் அந்த 2ஆம் கட்டத்துல வர நடிகர்கள் பாடிட்டு இருந்தாங்களே, அவங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு மூவ் ஆயிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி ஹீரோயின்ஸ்க்கு எல்லாமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட புகழ் வந்து கொடி கட்டி பறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தினால லதா அவங்களுக்கும் இவங்க லதா அவர்களுக்கும் ஆஷா போஸ்கி அவர்களுக்கும் நிறைய வாட்டி சண்டை வந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு பொறாமை, ஒரு முன்கோபம் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனை வந்து உள்ள வருது. அதாவது எஸ்டி பர்மான்னு சொல்லியிருந்தோம்ல, இதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை சன்ஷைனா ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் ஆர்டி பர்மா இவர் வந்து ஒரு படம் ஒன்று பண்ண போறதாகவும் அந்த படத்துக்கு அதாவது மியூசிக் டைரக்ஷன் பண்ண போறதாகவும் அதுக்கு வந்து நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லி இவரோட முன்னாள் உங்களோட வாழ்க்கையில தூக்கி விட்ட எஸ்டி வர்மா சொன்னதுனால இவங்க வந்து ஆர்டி வர்மா இவங்க கிட்ட வந்து போறாங்க. அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் அதாவது ஒரு புது மியூசிக் டைரக்டர் இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுங்க கன்சிடரே பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டு சும்மா கேஷுவலா வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பாடின ஒரு பாட்டு பட்டி தொட்டி எல்லாமே பரவிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து தின்கிடி மந்தி அப்படின்னு சொல்ற இந்த பாட்டு அந்த டைம் ஃபுல்லாவே ஒரு பயங்கரமான ஒரு ஹிட். அதாவது ஆர்டி பர்மா வந்து எப்படி மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னா அந்த அப்போ இருக்கிற ஏஆர் ரகுமானாவே அவர் மாறிட்டாரு. ஒரு செம்மையான ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த பாட்டு வந்து ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்துருச்சு. அவங்க யாரு அப்படின்றத அவங்க ரிட்டன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் கிஷோர், ஆர்டி வர்மா, அப்புறம் வந்து இவங்க ஆஷா போஸ்கி கிஷோர், ஆர்டி வர்மா, ஆஷா போஸ்கி இவங்க 3 பேரோட காம்போ வந்து மக்கள் எல்லாருமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே தொடர்ந்து இவங்களை வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் வந்து ஆர்டி வர்மா அவர்களுக்கும் ஆஷா போஸ்கி அவர்களுக்கும் வந்து மறுபடியும் ஒரு காதல் ஒன்று மலருது. ஏற்கனவே அவங்க 2 காதல் பண்ணி அதில் வந்து தோத்துட்டாங்க. 2 வாட்டியுமே அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்றப்போ மறுபடியும் 3வது காதல் பண்ண வேணாம் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் அந்த ஆர்டி பர்மா வந்து இதுக்கு வந்து அவர் எந்த இடமே கொடுக்கல. அதாவது இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பாட்டு அனுப்புறாங்கன்னா கூடவே வந்து பொக்கே அனுப்புவாங்களாம். அந்த பூக்கட்டுகள் எல்லாமே அனுப்புவாங்களாம். அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து வந்து பூக்கட்டுகள் அனுப்புறது, இவங்களை வர்ணிச்சு ஏதாச்சும் எழுதி அனுப்புறது அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்களும் வேணாம், எனக்கு வந்து குழந்தைங்களோட தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம தோத்துட்டோம், ஏமாந்துட்டோம், வாழ்க்கையில் நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம், இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஒரு விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. ஆனாலும் வந்து ஒரு தொடர்ந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கப்ப கடைசியா ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து குழந்தைங்களை என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன், உன்னையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துல இவங்க கண் கலங்கி ஓகே மறுபடியும் நம்ம ஒரு லைஃப்குள்ள போகலாம் அப்படின்றதுனாலே ஆர்டி பர்மா அவர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து
ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஒன்று நடக்குது. மறுபடியும் இவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ள போடுறாங்க. ஒரு சூப்பரான லைஃப், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லைஃப் இவங்க 2 பேருக்குள்ள. அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த மாதிரி வந்து மறுபடியும் ஒரு லைஃப் ஒன்று இவங்களுக்கு வந்து கிடைக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி வரிசையா வந்து இவங்களுக்கு வெறும் கஷ்டங்கள் மட்டும் தான் வந்துட்டு இருந்த இந்த நேரத்துல ஆர்டி பர்மா இவர் மூலியமா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஆஷா போஸ்கி அவர்களோட ஆர்டி வர்மா அவர்களுக்கு 6 வயசு டிஃபரெண்ட். இவங்க வந்து கொஞ்சம் மூத்த வயசுல இருக்காங்க, ஆர்டி வர்மா கொஞ்சம் இளைய வயசுல இருக்காரு. அப்படின்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃபை மூவ் பண்ணிட்டாங்க. கரெக்டா 1980 வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஆர்டி பர்மா அவர்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்ன எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ பழைய ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்டி பர்மாவை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த ப்ரொடியூசர்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் ப்ரொடியூசரோட பசங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் நோக்கி போறதுக்கு அப்புறம் ஆர்டி பர்மா வந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அவருக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இதனால ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே குடிபோதைக்கு அடிமையாயிட்டாரு. குடிபோதைக்கு அடிமையாகி கடைசியா வந்து 1994 அவரோட உயிர் வந்து அவர்கிட்ட போயிருச்சு. அதாவது ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துட்டாரு. இது வந்து லைஃப் ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா நான் சொன்னல அவங்க கஷ்டமான பாதைகள் அப்படின்றத சொன்னல. கஷ்டமான பாதைகள் எல்லாமே இருக்கு. ஆனா மேஜர் கஷ்டமான பாதைகள் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது ஆல்ரெடி 2 முறை ஏமாந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் ஒன்று கிடைக்குது அப்படின்னு அவங்க நினைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவங்க பெருசா நினைச்சது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை வரணும் அப்படின்றதா. அந்த வாழ்க்கை துணையே வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சு 14 வருஷத்துல வாழ்க்கை துணையுமே அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க இழந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டி வர்மா இவரோட எந்த சொத்துமே வந்து இவங்க பேர்ல வந்து எழுதி வைக்கல. ஏன்னா ஆஷா போஸ்கி மேல எந்த சொத்துமே எழுதி வைக்கல. இதனால ஒரு பிரச்சனை ஒன்று வருது. மக்கள் எல்லாமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஒய்ஃபா நினைச்சாதானே அவன் வந்து சொத்து எழுதி வைப்பான், ஒய்ஃபாவே நினைக்கல, இவங்க வந்து லிவிங் டுகெதர்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாமே தவறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டி பர்மா அவரோட அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களை டார்ச்சர் பண்றது அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து அவங்க பதிலுக்கு டார்ச்சர் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கடைசியா வந்து இவங்க வந்து ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கேயோ சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கதைகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து அவங்க கடைசியா வந்து என்னோட கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சுமே அவங்களுக்கு கிடைக்கல. வரிசையா அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு நல்லதுக்கு நடக்கும் அப்படின்னு நினைச்சு உள்ள போறாங்க. ஆனா அது கஷ்டமா தான் முடியுது. அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப வாழ்க்கையில வந்து இறந்ததுக்கு அப்புறம் சரி நெக்ஸ்ட் அப்டேட்டா என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போக 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 அவங்க பாட்டு பாடுறதை கம்மி பண்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வாழ்க்கை துணையும் இல்லை, ஓகே நம்ம பசங்களை நல்லா வளர்க்கணும், இந்த அளவுக்கு நம்ம நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றப்போ வந்து அவங்க டக்குன்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாட்டு பாடுறதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஏதாச்சும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரஸ் மீட்லாம் போறோம், இல்லை வந்து ஒரு ஆடியோ லான்ச் போறோம் அப்படின்னா இப்போ அந்த காலத்துல ஏதாவது ஒரு மீட்டிங் போறாங்க அப்படின்னா அவங்க லதா மங்கேஷ்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா வருவாங்களாமா. கையில ஒரு டைமண்ட் வளையல், ஒரு மாலை, அது மாதிரி ரொம்பவே சிம்பிளா வருவாங்களாம். ஆனா இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கிராண்டா ஒரு கிராண்ட் லுக்கா வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமூக வலைத்தளங்கள் அவங்க போட்டோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, இவங்க ரொம்ப ஒரு மாதிரி கிராண்டியா இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாட்டு பாடுறத வந்து கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு டைரக்டர் ஒருத்தர் உள்ள வராரு. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அதான் வந்து ராம் கோபால் வர்மா. இவர் வந்து உள்ள வராரு. அப்பதான் ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து ஹிந்தி இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள வந்து அந்த டைம் ஏஆர் ரஹ்மான் கூட இவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதாவது வந்து ரங்கீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து தாடா ஷம்பிக் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, சாரி டேக் ரங்கீலாவே பாட்டு பேர் தான், சாரி டேக் பஸ்ல வந்துடுறான். அப்புறமா ராம் கோபால் வர்மா அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து ரொம்பவே கம்பல் பண்றாரு. இந்த ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இந்த மியூசிக் டைரக்டர் வந்து உங்களை தான் கூப்பிடுறாங்க, ஸோ நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொண்டு ரங்கீலா அப்படின்ற ஒரு பாட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. இந்த பாட்டு வந்து ஒரு பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹிந்தி, மராட்டி, தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழ்லயே வந்து அவங்க நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள் கூட வந்து 3 முடிச்சு அப்படின்ற படத்துல ஒரு நல்ல பாடல் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழ் சினிமால வந்து நிறைய பாட்டுகள் பாடிருக்காங்க. அதாவது வந்து இந்த அலைப்பாயுதே படத்துலயும் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் மாதம் அந்த பாட்டு கூட இவங்க பாடினதுதான். இந்த மாதிரி நிறைய ஒரு பாடல்கள் எல்லாமே பாடியிருக்காங்க. உண்மையில ஒரு டேலண்டான பர்சன் தான் சொல்லலாம். அதாவது பின்னாடி கோரஸ் பாடுறவங்கல இருந்து வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அதாவது செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்து அதாவது சாங் பாடி நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சாங் பாடி அதுக்கப்புறம் எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒரு கலக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அவங்க எல்லா இண்டஸ்ட்ரியுமே கலக்கிட்டு இருக்கிற நேரத்துல சரி நம்ம அவங்க பெருசா நினைச்சது வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பசங்களை தான். அதாவது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பொண்ணு வருஷா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பட் ஆனா அதுவுமே வந்து அவருமே ஒரு குடிகாரராக இருந்ததுனால அவங்க பொண்ணு அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்கள
அவங்கள சத்தம் போட, அப்புறம் வந்து இவங்க வந்து இவங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து உன் சுகத்துக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி இவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஹர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்த ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சண்டை நடந்து கொஞ்ச நாள்ல வந்து அவங்களோட பொண்ணு வர்ஷா அவர்கள் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு அடி விழுந்தா பரவாயில்ல, இவங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ட்ராமட்டிக்கலா நடந்திருக்கு. எல்லாமே கஷ்டமா, அதாவது ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூல் படிக்க விடல, அப்புறம் அப்பா இறந்தது, அப்புறமா அவங்க வந்து வாழ்க்கை துணையை நினச்சி ஒருத்தர் கூட ஃபேமிலியை எதிர்த்துட்டு போனதுக்கப்புறம் அவர் கைவிட்டது, அதுக்கப்புறம் வந்து ஓபி நாயர் அவர் கூட இருந்தப்போ அவர் கைவிட்டது, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹியூமன், ஒரு நல்ல மனுஷன், அவங்களுக்கு கூட வாழ வந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா 14 வருஷத்துலேயே அவர் இறந்து போனது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட குழந்தைங்களுக்காக வாழ்ந்தாங்க. வர்ஷான்ற அவங்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணி இறந்து போனது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு மாதிரி ட்ராமட்டிக்கல் லைஃப் தான் வாழ்ந்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகுது. ஹேமந்த் அப்படின்ற ஒரு பையனுக்கு வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் பையன், ஹேமந்த் தான் ஃபர்ஸ்ட் பையன். இவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஒன்று ஆகுது. ஆனால் அந்த கல்யாணமும் வந்து டிவோர்ஸில் வந்து முடிஞ்சிருது. டிவோர்ஸில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஹேமந்த் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணுறாப்படி, லவ் பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து லங்ஸ் கேன்சர் அப்படின்றதுனால வந்து லங்ஸ் ஃபெயிலியர் ஆகி அவர் வந்து அதுலேயும் இறந்துடுறாரு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அடி தான் விழுகும் அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டமா. ஏன்னா இவங்க ஆஷா போஸ்கி வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய பிளேபேக் சிங்கராக இருக்காங்க. நல்லா அவங்கள பற்றி நம்ம பெருமையாக பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ராபேக்காகவே தான் வந்திருக்கு. அப்புறம் அவங்க பையன் வந்து அதுலேயும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சில நியூஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க அவங்களோட 92வது வயசு ஏப்ரல் 12 2026 இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் அப்புறம் நுரையீரல் கோளாறால் வந்து இறந்து போயிட்டாங்க. அது எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரில. அதாவது வந்து ஒரு பிளேபேக் சிங்கராக அவங்க நல்லா சாதிச்சிருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 2000 ஒரு அவார்டு, 2008 ஒரு அவார்டு, 2018 ஒரு அவார்டு, 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அவார்டு வந்து வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க. அதாவது வந்து தாடா சாஹிப் பல்கி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு 2000 வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பத்மா விபூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் பங்கம் விபூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் மகாராஷ்டிரா விபூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. டோட்டலாக எல்லா அவார்டுமே பெரிய பெரிய அவார்டு வாங்கியிருக்காங்க. அவார்டு வாங்கி அவங்களோட 92வது வயதில் வந்து அதை நேற்று தான் வந்து, அதாவது ஏப்ரல் 11 அவங்கள அட்மிட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து உடல்நல குறைவு காரணமாக அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ வந்து ஒரு முழுமையாக சாதிச்ச ஒரு ஹியூமன், அதை முழுமையாக சாதிச்ச ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ட்ரீமில் அவங்க நல்லாவே சாதிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காங்க. அதாவது வந்து அவங்க இன்னும் கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காங்க. ஆனால் மெயினாக நம்ம உடஞ்சி விழுகிற பையன் உடஞ்சி விழுகிறது அப்படின்னா ஏமாற்றத்தில் உடஞ்சி விழுவான். அப்புறம் நம்ம கூடவே இருக்கிறவங்க துரோகம் பண்ணால் உடஞ்சி விழுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்பி ஒருத்தவங்க இருப்போம், அவங்க வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசினா உடஞ்சி விழுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒருத்தருக்கு இருந்தால் பரவாயில்ல, இவங்க டோட்டலாக எல்லாமே இருந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம அமைதியாக இருந்து ஒரு நிமிஷம் இரங்கல் தெரிவிக்கிறது தான் நம்மளால் பண்ண முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறது வந்து இவங்களை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறப்ப என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கே ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் அவங்களுக்கான இரங்கலை வந்து தெரிவிங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் அவரோட பதிவை வந்து பதிவிடுங்க. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.